ரெஸ்யூமை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இதுக்குண்டான பதில் எனக்கும் தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பட் ரெஸ்யூம் எந்த வெப்சைட்டில் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண முடியும்? அது ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் எந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு ரெஸ்யூமை, பர்ஃபெக்டான ரெஸ்யூமை, அதுவும் ATS ஃப்ரெண்ட்லியான ரெஸ்யூமை டிசைன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான அண்ட் ஜாப் போர்ட்டலுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஸ்யூமை எனக்கு டிசைன் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னன்னுட்டு எனக்கு தெரியும். இது இல்லாமல் அந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமை டிசைன் பண்ணி அண்ட் நம்மளோட எக்ஸ்போஷரை அதில் பெட்டர் ஆக்கிக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது AI யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட். ஸோ நம்ம ஒரு கீவேர்ட் கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை ஒரு கண்டென்ட் ரைட்டர்லையோ இல்லை ரெஸ்யூம் பில்டர்கிட்டையோ கொடுத்து பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இங்கே இல்லவே இல்லை. இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக நம்ம அந்த AI கிட்ட நம்மளோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத தெளிவாக கம்ப்யூட்டருக்கு புரிகிறபடி நம்ம சொன்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமை அது 5 மினிட்ஸில் பில்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ வேறு என்ன, அந்த ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணி நம்ம எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ அப்லோட் பண்ணி விட்டாலே போதும். நம்மளோட ஸ்கில்ஸு, நம்மளோட கீவேர்ட்ஸு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், நம்மளோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணோம்னா டேம் ஷோர் உங்களோட ஜாப் பர்ஃபெக்டாக ஒரு பிளேஸில் லேண்ட் ஆகும். அட்லீஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ் கண்ணில் நீங்கள் நல்ல ஒரு விசிபிலிட்டியை கொடுத்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ அப் டு த எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பால்கி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா nextlevel.app அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த Nextlevel APPக்குள்ளே எப்படி போகணுன்றதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹோம் பேஜ்குள்ளே தான் வருவீங்க. ஸோ இதில் எடுத்த உடனே இருக்கும் கிரியேட் யுவர் ரெஸ்யூம் பவர்ட் பை Nextlevel AI. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட டேட்டாஸை வச்சு ஒரு பர்ஃபெக்டான ATS ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட் ஒரு ரெஸ்யூமை நம்மளுக்கு பில்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வெப்சைட் யாராச்சும் பர்சனல் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா பர்சனல் வெப்சைட் அண்ட் சிட்டி என்ன அப்படின்றத போட்டு சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் நம்ம எங்கன்னா படித்தோம், ஏது படித்தோம், இப்போ UGயா PGயா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கனாலே போதும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற காலமில் நம்ம எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணோம், ஸோ அதில் என்ன டிசிக்னேஷனில் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெசிஃபைடாக எதனாச்சும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை காலேஜில் எதனா ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதனா லிங்க் இருந்துச்சுன்னா அது போடலாம். அண்ட் அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷனும் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஒர்க்டு இன் அ CRM ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் யூஸிங் AI அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை டிஸ்கிரிப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார் அ லீடிங் டெக்னாலஜி கம்பெனி தட் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்பிங் நியூ மாடல்ஸ் டு இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸும் அதே தான். அச்சீவ்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே இதில் போடலாம். இப்போ ஒரு டாஸ்க்கையும் நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்துடணும் கண்டிப்பாக. அப்போ தான் அடுத்த பேஜுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணோம், இல்லை டிஸ்கார்ட் கொடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கில்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னா டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஸ்கில்ஸ்குள்ளே போங்க. ஸ்கில்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதே தான் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ, லைக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஸோ காட்டுது பாருங்கள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்வர். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சம்மரி
சம்மரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்களோட ரெஸ்யூமில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சின்ன விஷயம் போட்டிங்கனாலே பர்ஃபெக்டாக ஆகட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கண்டென்ட்டில் போடுறேன், மற்ற வேறு எதையும் போடலை, இதை மட்டும் போட்டுட்டு இம்ப்ரூவ் யூஸிங் ஏஐ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 லைன் கொண்ட ஒரு பர்ஃபெக்டான சம்மரி கொடுத்துரும். நிறைய பேர் ரெஸ்யூமில் என்ன பண்ணுவோம், வேறு யாரோ ஒருத்தங்களோட ரெஸ்யூமில் இருக்கிற சம்மரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணி அப்படி போடுறோம். ஸோ அப்படி இல்லாமல் ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான கொஷின்ஸை அது கேட்கும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா எனக்கு தேவையான அளவுக்கு லிமிட்டடாக தான் டீட்டெயில்ஸ் போட்டேன் நான். ஸோ டீட்டெயில்ஸ் போட்டதில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமாக வந்திருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மேட் வித் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அவங்களோட ரெஸ்யூம்ன்றதுனால இந்த மாதிரி போட்டு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாராருக்காகவோ யாரார்கிட்டையோ போயிட்டு நீங்கள் ரெஸ்யூமை டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணாமல் அண்ட் நிறைய வெப்சைட்டை நம்பி ஏமாறாமல் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக வித் ATS-friendlyயான ஒரு ரெஸ்யூமை உங்களால் 5 minutesக்குள்ளே எடிட் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை டவுன்லோடும் பண்ணி உங்களோட ஜாப் போர்ட்டல்லையும் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். If there is any doubts, please post in the comment and don't forget to subscribe to my channel. Thank you. Bye bye.